ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ நம்ம நெட் ஃபேர் வந்து நம்ம திருப்பூரில் வந்து நடந்துருந்துச்சு. மார்ச் 1 to 4 ஐசிஎல்ஏ லார்ஜஸ்ட் ட்ரேட் ஃபேர். ஸோ டெக்ஸ்டைலோட ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே மிஷின்ஸ், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னா எல்லாமே இருக்கும். ஸோ 2,00,000 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஏர் கண்டிஷனரில் ஆல்மோஸ்ட் ஒரு 250 ஸ்டால்ஸ் இருக்கும். ஒரு 25th கண்ட்ரியிலேருந்து பீப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இன்டிமேஷன் பண்ணது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் உங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட டேக் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? அவங்க அதை ஆக்சுவலி நெட்ஃபேரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம இண்டிவிஜுவலாக போனோம்னா பே பண்ணணும். ஒரு 100 ருபீஸ் பே பண்ணிட்டு உள்ளே போகணும். நமக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்டால் வச்சுருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்விடேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்விடேஷன் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. போயிட்டு அங்கே QR கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன கம்பெனி, நம்ம மொபைல் நம்பர், ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்கும். ஸோ அந்த ஐடி தான் உங்களுக்கு இது நம்ம கம்பெனி பேர். ஸோ அந்த ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இன்விடேஷன் வச்சுருந்தா உங்களுக்கு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 to 50 நிமிஷம் இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த ட்ரேட் ஃபேருக்கு வந்தவங்களும் சரி, வராதவங்களும் சரி, மேபி ஒரு சில பேர் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெக்ஸ்டைலோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ எனக்கு ஃபர்தராக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. ஸோ 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாட்டர்டே போயிருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் நாள் தான் போனேன். திங்கட்கிழமை 4ஆம் தேதி தான் போனேன். நிறையா ஸ்டாரில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சாரி பிரதர், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸோ அவங்க வர்ற கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் தான் மேபி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த மிஷின் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப நான் போய் டிஸ்டர்பன்ஸை வீடியோ எடுத்துகிட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிட்டே அவங்க சொல்லிட்டாங்க. சாரி பிரதர், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நாம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஒரு சில இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அவங்களுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இன்கேஸ் எனக்கு இந்த மிஷின் வேணும், இதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இத்தனை நாள் கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நம்ம நெட்வொர்க் வந்துட்டோம். ஏசியாவின் மிகப்பெரிய ட்ரேட் ஃபேர் ஸோ நெட்டெக் நம்ம திருப்பூர் தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், பட் நான் இப்படி வீடியோ போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம வியூவர்ஸ்க்காக வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் உங்களுக்கு என்னென்னா, நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டில் அந்த இன்விடேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள ஸ்டால் போட்டுருவாங்க. அவங்க இல்லாதவங்க வந்து ஒரு 100 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போய் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம இன்விடேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்குங்காட்டி நம்ம உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நம்ம இன்விடேஷன் காமிச்சிட்டு ஒரு QR கோடு மாதிரி இருக்கும். அந்த QR கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அவங்களோட நெட்டெக்கோட வெப்சைட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அதோட நேம், மொபைல் நம்பர், உங்கள் என்ன கம்பெனி, என்ன மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஓகே, இந்த இன்விடேஷன் மூலமாக நம்ம கொடுத்தது தான். என்ட்ரி பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அந்த ஜென்ரேஷன் ஐடியை அங்கே உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு உண்டான விசிட்டர் பாஸ். ஸோ இது இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம விசிட்டர் பாஸ் வாங்கியாச்சு வெற்றிகரமாக. சரி, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் நான் லாஸ்ட் டேட் தான் போனேன், 4ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி போக முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டோம் சண்டே சாட்டர்டே. ஸோ உள்ளே போனோன்னே உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டால்ஸ் அவங்கள, ஏன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் உள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே இங்கே வந்தீங்கன்னா ஒரு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேசிக்கிலேருந்து உள்ளே வந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நூல் எடுத்து நிட்டிங் பண்ணி, டை பண்ணி, பிரிண்ட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி, பேக்கெட் பண்ணி, ஸோ அதை எண்ட் ஆஃப் த யூஸர் போகிற வரைக்கும் என்னென்ன மிஷின்ஸ் இருக்கும் டெக்ஸ்டைல் ஃபீல்டில்
எல்லாருமே அங்கே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணி நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டில் அந்த ப்ராசஸிங் உண்டானது வந்து ஜஸ்ட் ஃபார் ஹரிஷ் அவங்களோடது பார்த்தீங்கன்னா அங்கே ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இது பார்க்குறவங்களுக்கு ஓகே டக்குனு இத்தனை ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதான் வச்சுருக்காங்க. நான் இன்னி வர்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட நம்ம அந்த ஸ்டாலுக்கு போனோம்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் மெகாலா இது பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். நான் நம்பர் போட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபுல் அட்ரஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிற மாதிரி நெட் ஷோவில் பார்த்துருந்தோம், எங்களால் வர முடியல அப்படிங்கிற மீன்ஸ் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கேட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் நீ கண்டினியூஷன் நீ வர எல்லா வீடியோவும் நான் கீழே ப்ரௌச்சர்ஸ் ப்ளஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா RDX நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் மீன்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறவர் திவக் சார். ஸோ நல்லா இன்ட்ரோ நீங்கள் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆக்சுவலி டிஜிட்டலில் ரியாக்டிவ்ல இவ்வளோ பிக்மெண்ட் ப்ளஸ் ரியாக்டிவ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அவங்க மிஷின் பேலட். ஸோ வாங்க சார்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஷினில் பிரிண்ட் பண்ணதான். வாங்க நம்ம சார்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், இது RDX டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். நாங்கள் நெட்டெக்கில் வந்து எங்களோட மிஷினை டிஸ்பிளேக்கு டெமோ வச்சுருக்கோம். இது வந்து ஹைப்ரிட் டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின். இதில் என்ன ஒரு முக்கியமான ஃபீச்சர்னால், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து ஹைப்ரிட் டிஜிட்டல் மிஷினாக நம்ம இங்கே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து Gen 5 ஆர் Gen 6 பிரிண்டட் யூஸ் பண்ணுறோம் ரீகோவோட பிராண்டில். இந்த ஹெட்டு தான் வந்து நல்ல கிளாரிட்டி கொடுக்கும், அதிகபட்சமான கிளாரிட்டி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கிளாரிட்டி வச்சே நீங்கள் சொல்லலாம். இந்த கிளாரிட்டி வந்து நார்மலாக வந்து இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் மிஷினில் எதுலேயுமே இந்தளவு கிளாரிட்டி இருக்காது. ஆக்சுவலி நாங்கள் ஒயிட்டில் தான் பிரிண்ட் பண்ணுவோம். டார்க்லேயே வந்து இந்தளவு கிளாரிட்டியோட பிரிண்ட் பண்ண முடியும். வாங்க. ஸோ இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கலரில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், 6 கலர் கூட கிடையாது. ஆனால் 4 கலர்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரசன்ட் எஃபெக்ட் பயங்கரமாக வருது. ரிச்சாக இருக்குது பாருங்கள். அதான் ரிச்சாக இருக்குது, கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும், ஷார்ப்னஸ் பக்காவாக இருக்கும். இதில் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன ரீசனாக நம்ம இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணதுனால எல்லா ஸ்டார் பார்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ரெடிலி அவைலபிள். எங்களுக்கு வந்து பக்காவாக என்ஜினியரிங் டீம் பக்காவாக இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டீம் தனியாக, மெக்கானிக்கல் டீம் தனியாக, சாஃப்ட்வேர் டீம் தனியாக. ஸோ வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் வித்தின் 1 or 2 hours எங்களால் மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற சில எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இம்போர்ட்டட். அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ வந்து மிஷினோட டவுன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லோன் மூலிமா எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து Siemens ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கூட வந்து ஒரு டைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா வெறும் இந்த 25% மட்டும் நீங்கள் டெபாசிட்டாக கொடுத்துட்டு அவங்க வந்து மிஷினே ஹைபாத்திகேட் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. ஃபுல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. CMYக்கு இன்கேஸ் 6 கலர் வேணும் இல்லை 8 கலர் வேணும்னா கூட நம்ம நாடு அப்படியும் பண்ணிக்கலாம். வார்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ சார். ஹாய், நான் இதுதான் வந்து RDX. ஆக்சுவலி இவர் நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் தான். நான் ஆக்சுவலி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா CMYKல வந்து ஆக்சுவலி நம்ம ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணுவோம். இதில் இந்த அளவுக்கு கிளாரிட்டி வருங்கிறதுமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மெயின் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி இந்தியன் மேட். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா மேட் தான். ஸோ குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் ஹெச்சாக வேணுங்காட்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். பட் உங்களுக்கு என்னென்னா அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் உடனே கிடைக்கும். 4 கலர்ஸ் இங்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணுங்கிற பை பண்ணிக்க. உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் நான் எங்களுக்கு தர்றேன். மேபி வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நெட் ஷோக்கு. வராதவங்களுக்கு இது ஒரு வீடியோ அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா RDX நம்ம சப்ளிமேஷன் மாதிரியே தான். ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்து நம்ம ஹீட்டில் வந்து உங்களுக்கு பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து ட்ரையர். ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் அந்த வீடியோ லிங்க்கில் உங்களுக்கு தர்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹால். ஸோ மெயின் ஹாலில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டால் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்டால் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது முன்னாடி கொடுத்துருங்க. ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா கூட்டமாக இருக்கிறப்போ பர்டிகுலர் எதாவது போகாமல் அதுக்கு போய்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டெண்டன்ஸில் இருந்து முக்கியமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்டிங்கிலேருந்து
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ள மெயின் கால் எனக்கு சொல்ல அதோடய நினச்சிட்டேன் என்னடா பண்ணது எஸ்எஸ்கேவி டெக். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் உண்டானது. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபைனலாக வர்றது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போன நேம் எங்களுக்கு ரோபோட் 2024. ஸோ இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் அங்கே போகிறப்போ அங்கே யாரும் பர்சன்ஸ் இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டையிங்கோட ப்ராசஸிங். ஸோ இந்த மிஷினோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபேப்ரிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எம்ப்ராய்டரி செக்ஷன். ஸோ எம்ப்ராய்டரியில் ஹெச்எஸ்டபிள்யூ. ஸோ இது ஒரு மிஷின் அவங்களோட ப்ராசஸிங் அவங்க பண்ணோட சாம்பிள்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களோட சாம்பிள்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறவங்க ஏன்னா இந்த மிஷினில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அவங்ககிட்ட டவுட் கேட்டாலும் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம், என்ன மிஷின், என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாலும் அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் நீடு இருந்தால் கண்டிப்பாக அதை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு இடத்துல போகிறக்கு இது ஒரே இடத்துல வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அங்கே போனோம்னா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கடையை ஏறி இறங்குறக்கும் வந்து ஒரு இடத்துல போகிறக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபெக்ஸ் இது வந்து நம்ம மிஷினோட டூல்ஸ் எல்லாமே அந்த நீடில்ஸ் அந்த டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார் நம்மளுக்கு நம்பர் கொடுத்தாப்புல. ஸோ இவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்னென்னா இது நான் ஆக்சுவலி எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. ஸோ இவங்கள்கிட்ட போகிறப்ப இது பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூச்சர் டெக். இவங்க பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அவங்களோட மிஷின் A to Z எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஒரு மிஷின் வைஸ் பேசிக்கிலிருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா மிஷினுமே இங்கே இருக்குங்க. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு வந்து பேசிக்கிலிருந்து நிறையா மிஷின் தெரியணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கலாம். வராதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட உங்களுக்கு A to Z எல்லா மிஷின்ஸும் இருக்குது. நான் கேட்ட வரைக்கும் சார்கிட்ட கேட்டங்காட்டி நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது பிரதர்ஸ் ஓகேம்மா. ஸோ நிறையா மிஷின்ஸ் இருக்குது. அவங்க சாம்பிள் தைச்சு காமிக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்படி இருக்குது, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டால் வந்து ஜெய்சந்த். ஸோ இது வந்து நம்ம டிஜிட்டல் பிக்மெண்ட் பிரிண்டிங் தாங்க. பிக்மெண்ட் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கு கொடுக்குறாங்க, மிஷின்ஸ் ப்ளஸ் இங்கு. ஸோ நம்ம ஒரு மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் பிக்மெண்ட் பிரிண்டிங். பர் டே உங்களுக்கு அது என்னென்ன ஸ்கொயர் மீட்ரு என்ன பாஸ் அது உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஒன்றா பர் டே ப்ரொடக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமேஷன் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பிக்மெண்ட்டுங்க வந்து டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் பண்ணுறது. இது வந்து ஜஸ்ட் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி ஷீட் செட்டிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அது மூலம் மிஷின்ஸும் உங்கள் இருக்குது நம்ம ஸ்டால்ஸில் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து நம்ம ஜெய்சந்த் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னும் ஒரு ஸ்டாலுக்கு போகிறப்போ ஒரு லைவாக டெமோ பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓகே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது டோனஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டையிங்கோட ப்ராசஸிங் மிஷின் தான். ஸோ மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தவங்கலாம் சோல்வ் வாங்கிட்டாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஓகே இது இவங்க வந்து அவங்க ஒரு அவங்களோட பிராண்டுக்காக வந்து போட்டோனையும் ஏன்னா அதுங்களோட ப்ராசஸிங் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியும் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ஒரு கார் ஒரு டெக்னாலஜி வீஸ்க்கு ஒரு கார் டெமோ ஷோரூம் வைக்கிறாங்கன்னா அங்கே ஃபியூச்சர் டெக்னாலஜி லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் லான்ச் பண்ணி ப்ராசஸ் பண்ணது வந்து புதுசாக வர்றப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நிட்ஸார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதாங்க நம்ம ஃபேப்ரிக் வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பருத்தியிலிருந்து நூல் எடுத்து நூல்லேருந்து நம்ம ஃபேப்ரிக்காக டைப் பண்ணி இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்ததுக்கு இந்த காலத்துக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன சொல்கிறது, நம்ம பழகிடுச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்குங்காட்டி. ஸோ அவங்க நம்பரை கொடுத்துருந்தாங்க, சார்கிட்ட கேட்டங்காட்டி மணிமாறன். ஸோ அந்த சார் நம்பரை கொடுத்தாங்க. அவங்ககிட்டே கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா அது என்ன ஆக்சுவலி இதில் வந்து நிறையா டெக்ஸ்டைல் ஃபீல்டில் புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டாலுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புது மிஷின் புது டெக்னாலஜி அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஸ்டார்கிட்ட போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மேனுஃபேக்சரருங்க கோயம்புத்தூரில் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது, 5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோங்க.
நம்ம டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. மெயின்லி ஏர்ஜெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 55 to 160 கிலோவாட் வரைக்கும் மிஷின் சப்ளை பண்ணியிருப்பாங்க. சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜனுக்கும் செப்பரேட் டீம்ஸ் இருக்காங்க. பல்லடம் அது கவர் பண்ணுறதுக்கு செப்பரேட் டீம் இருக்காங்க. கோயம்புத்தூர், சென்னைன்னு எல்லா பக்கமுமே டீம் இருக்குங்க. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒன்று அவைலபிளாக இருக்குங்க சார். ஹெட் ஆஃபீஸ் இங்கே கோயம்புத்தூர் தண்ணீர் பந்தலில் இருக்குங்க. நம்ம ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ், 2 ஸ்டேஜ் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ் மல்டிபிளாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. 2 ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர்னு வருங்க, இந்த மாதிரி வருங்க. இது சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ஸை விட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 20% எனர்ஜி சேவிங்காக இருக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டேஜ் ஸ்க்ரூ ஏர் கம்ப்ரஸர்ஸுங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைரக்ட் ஷாஃப்ட் மாடலுங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மோட்டரோட வந்துடும். உங்களுக்கு எனர்ஜி லாஸஸ் எதுவுமே இருக்காதுங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் இருக்காது. IE4 மோட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குங்க இந்த மோட்டரு. இன்க்ளூடிங் ட்ரைவோட வந்துடும். நீங்கள் என்ன உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டோ ஏர் ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கான ஃப்ளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுக்கான பவர் தான் கன்சியூம் ஆகுங்க. ஓகே, இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்க. அது அட்வான்ஸாக இப்போ வந்துருக்குங்க. மோஸ்ட்லி ஏர்ஜெட் வீவிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த மிஷின் தாங்க வந்து மூவிங் இருக்குங்க. ரோடுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மோட்டர் ஃப்ரீக்வன்சியை ட்ரைவ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிமாசிக்கி 100% மேட் இன் ஜப்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பிளேசர் இந்த ஸ்வெட்டர் ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஆக்சுவலி ரிப்போட கிளாத்திங் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வேணுங்கிற ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம நார்மல் நிட்டிங்கை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபேப்ரிக்கோட அவங்க மிஷினில் நிட் பண்ண எல்லா சாம்பிள்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ரிப்போட ஃபேப்ரிக் உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி லைவாக டெமோ கொடுத்துருந்தாங்க. மிஷின் இப்படி தான் ப்ராசஸ் பண்ணாங்க நோட்லேருந்து எடுத்து. ஸோ இது பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட நம்ம போடுற பிளேசர், ஸ்வெட்டர் அது போல இது எல்லாமே சாம்பிள்ஸ் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கூப்பிட்டு கேட்டதுக்கு இதெல்லாம் அவங்க மாடல்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராசஸிங் பர் டே, எவ்வளோ பெட் லென்த்து, எவ்வளோ கேரேஜ், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினில் ப்ராசஸ் பண்ணவோட ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க வந்து பை பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபம். இது ஆக்சுவலி வந்து ரியாக்டிவ் அண்ட் பிக்மெண்ட் நம்ம நண்பர் தான். அது ஆக்சுவலி இங்கே பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ரியாக்டிவ் பிரிண்டில் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பிரிண்ட்டை விட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட் குவாலிட்டி வந்து பிரைட்னஸ்ஸு, கலர் கேமெட்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பிரிண்ட்டு. நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மிஷின். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து ரொம்பவே ஃபைனாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் மிஷினில் பார்க்குறது. ஸோ டீட்டெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனாக இருக்கும். ஐ மீன் யூஸ் பண்ணுற இங்கு கோனிக்காவோட இங்க், அவங்களோட பிராண்டோட இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். அதர் பிராண்ட் இங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது 8 கலர் இங்க். 5000 மீட்டர்ஸ் போடுறோம். சப்ளிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மீட்டர்ஸ் பர் டே. உங்களுக்கு ரியாக்டிவ் பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர்ஸ் பர் டே. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமேஷன் 3 to 4 பைசே per ஸ்கொயர் இன்ச் வருங்க. ரியாக்டிவ் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 to 7 பைசா வரும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் ரோட்ரி பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஷிங். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் நம்ம அந்த ரோலரில் ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரோலரில் ப்ளேஸ் பண்ணி ஸ்க்ரீன் மேக் பண்ணி ஸோ ரன்னிங்கில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி ஸ்க்ரீன் மேக்கிங் பண்ணுறது, ஸோ அதில் இப்போ இன்புட் கொடுக்கறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எப்படி வாஷ் பண்ணுறது. ஆக்சுவலி அந்த வாஷிங் மெத்தடும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் விடெக்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ இங்கே எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி. Hi sir. Hi. And so what I want each ego this is unread. This is actually automatic pocket attach machine. So where you can attach the pocket with the 3 process like creasing, stitching and stacking. So 3 process you can do in one shot. So I'll show you the process. So normally you have to put one fabric and after that you have to make this pocket hem
and you have to put it on the panel, and automatically it will crease. As per the laser marker, you have to put the fabric, and after that it will crease automatically. Then again it will stitch the pocket. You can do different type of shape of pockets. 150 to 180 pieces per hour the production. Yeah, per hour the production, and this is the quality you will get on the pocket side. And you don't need any operator, trained operator to run this machine. One helper is enough to run the machine. Yeah. It's like in 1 minute you can do 3 pockets. Okay, which per hour or more. Per hour it will be around 150 to 180 pieces. 50 to 180 pieces per hour. So per day you can take it as 1,200 pieces per hour per day production. No, we have. This is only one automation we have. We have this device called buttonhole indexer. So existing buttonhole machine, you can attach this device. You see. Oh, right. So normally for track pant and Bermudas and all, there will be on the waistband there will be 2 kaja for cord incentive. So normally they will mark it first and they will stitch it. So there is no need of any marking and no need of any up and down. The alignment will be 100% perfect, and the productivity also will be more on this. And we have this latest technology of overlock, which is direct drive with sensor, with tape cutter. The speed is 6,000 RPM. So these 3 sensor you can see 1, 2, 3. One is for fabrics auto foot lifter. One is for thread trimming, and second one is the last thread trimming. So this is not pneumatic one. This is controlled by electronic solenoid, and the smooth and the vibration is very less in this machine. Operators feel comfortable to run the machines. Okay, so this is one latest direct drive 4-thread overlock, 5-thread overlock from brother side. It is introduced. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஜெட். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் பிரிண்டிங்கோட ப்ராசஸில் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமேஷன். ஸோ பேப்பர் மூலமாக பிரிண்ட் பண்ணி டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஸோ அதனோட ப்ராசஸிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க மிஷின். அவங்க மிஷினில் பிரிண்ட் பண்ண ஃபேப்ரிக் எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணி முன்னாடி பிரிண்ட் பண்ணி ஹீட் ட்ரை ரிட்டன் வைண்ட் ஆகி பின்னாடி வந்துடும். ஸோ நம்ம நேராக ரோலரில் மூலமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட கார்னர் டீல்ஸை கொடுத்துற பிரிண்ட் பண்ண அந்த ஃபேப்ரிக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது இப்படியெல்லாம் பண்ணலாமா, டிசைன் வைஸ் நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கும் லைவாக பார்த்தோன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் வேணுங்கிறவங்க நம்ம சாரை கூப்பிட்டு நாங்கள் ஆக்சுவலி பிரபுன்னு ஒருத்தர் இருப்பார் நம்ம நண்பர். ஸோ அவங்க மூலமாக கேட்டுக்கேன். நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் ஆஃப்டர் பிரிண்டிங் உண்டான ப்ராசஸிங் இங்கே வச்சுருக்காங்க. என்னென்னா நம்ம ஃபேப்ரிக்கை எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி காம்பேக்டிங் பண்ணுறக்கு உண்டான ப்ராசஸிங். ஸோ இங்கே அந்த சார் வந்து நல்லா பேசினார். எதுக்குப்பா வீடியோலாம் எடுக்கிறீங்க, வரதே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நான் நார்மலாக வீடியோ காமிக்கிறக்கோ நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சாரை தப்பு சொல்ல அவங்க பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தேங்க்யூ சார். நீங்கள் எனக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிசி பிரிண்ட். ஸோ இது வந்து ஒரு பிரிண்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு பெரிய மோனோபுலின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இவங்க வந்து எப்சன் மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட நம்ம திருப்பூரில் மெயின் டீலர், அவங்களோட அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அண்ணாமலையார் ஏஜென்சி. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சப்ளிமேஷன் பேப்பரில் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு உண்டான
எல்லா ப்ராசஸிங் பண்ணுறாங்க. பேப்பர் ப்ளஸ் இங்க் எல்லாமே இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம சார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். என்ன பேப்பர்னா 24, 32, 44, 56, 63. ஸோ அந்த பேப்பர் வித்தான சைஸ் என்னென்னா பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அங்கே பேப்பர் ரோலும் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ அவங்கள்ட்ட சொன்னாலும் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜிஎஸ்எம் வேணும்னு சொன்னாலும், ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் நீங்கள் இவ்வளோ ஜிஎஸ்எம் தான் இருப்பீங்க, அந்தளவுக்கு குவாலிட்டி வேணும் அப்படி மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இவர் ஆக்சுவலி எனக்கு நண்பர் தான், முன்னாடியே தெரிஞ்சவர் தான். நான் பழைய ஆஃபீஸில் இருக்கிறப்ப. ஸோ என்னென்ன இங்க் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எந்த மிஷினுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சார்கிட்ட கூப்பிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிட்டிங் தான். ஆக்சுவலி நிட்டிங் உங்களுக்கு நிறையா மிஷின் கொடுத்துருந்தாங்க. அது என்னோட இது உள்ளே இருக்கிறதா. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆச்சுங்க. நான் ஆக்சுவலி நான் சீக்கிரமாக முடிச்சலாம் பார்த்தேன். பட் எனக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடித்தாலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அட் எஸ்பிஎஸ் மிஷின். ஸோ சாரும் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் சார்கிட்ட பேசணும். ஸோ தேங்க்யூ சார். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு சார். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன எப்படி மிஷின் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஓன் மேனுஃபேக்சர் எல்லாமே சார் சொல்லுவார். வீடியோ பாருங்கள், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. நிறையா சார் நான் எஸ்பிஎஸ் மிஷின்ஸ் அப்படின்ட்டு திருப்பூர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 years இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கார்மெண்ட்ஸுக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ஸ்டிச்சிங் மிஷின்ஸ் அண்ட் கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஜப்பான்லேருந்தும் எல்லாம் ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ சைனீஸ் மிஷினும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மேஜராக வந்து பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் மிஷின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா இதில் டெக்மா அப்படின்ட்டு எங்களோட ஓன் பிராண்டிங்க. இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரம் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கட்டிங் அண்ட் ஜாயினிங்கு. அதாவது நம்ம அண்டர் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக், மென்ஸ் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குங்க, சாஃப்ட் எலாஸ்டிக் அப்படின்னு. இதை வந்து ஜாயின் பண்ணி ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த மிஷின் ஆக்சுவலிட்டு நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நாங்கள் திருப்பூரில் நிறைய கஸ்டமருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. ஈசா கார்மெண்ட்ஸ், பூமரு, பூமேக்ஸுக்கு இந்த மாதிரி லீடிங் பிராண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மிஷின் நான் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து ரிப்கட்டிங் மிஷின் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த ரிப்கட்டிங் மிஷின் வந்து பார்த்தோம்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது கோயம்புத்தூர்லேயே நாங்கள் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நாங்கள் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு திருப்பூரில் வந்து ஒரு 400-500 மிஷின்ஸ் பக்கம் இந்த திருப்பூரில் இது கொடுத்துருக்குங்க. ரொம்ப ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் எஃபிஷியன்சி நல்லா இருக்குங்க. இதுக்கு எல்லாமே நாங்கள் ஓன் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா லைஃப் டியூரபிலிட்டி எல்லாமே நல்லா, சர்வீஸ் எல்லாமே நான் எங்கள் லோக்கல் பர்சனை வச்சு நாங்களே கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்ருக்கேன். வாரண்ட்டி வந்து 1 year வாரண்ட்டி, 3 years வந்து மோட்டர் பேக்கப் வாரண்ட்டி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ இதனால நம்ம ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 75,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஓகேங்களா? தென் இந்த மிஷின் வந்து நாங்கள் இப்போ இந்த எக்ஸ்போக்காக நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினோட பேர் வந்து பார்த்தோம்னா பேட் பிரிண்டிங் மிஷின். இது இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ நார்மலாக வந்து எல்லா கார்மெண்ட்லேயும் வந்து ஃபியூசிங் லேபிள் வைப்பாங்க. அந்த லேபிளோட காஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக இங்க் மெத்தடை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபியூசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனே அவாய்ட் பண்ணிங்க, பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் காஸ்ட்டும் உங்களுக்கு லேபரோட காஸ்ட்டும் எஃபிஷியன்ஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10,000 to 10,500 பீசஸ் வந்து இதில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எங்களோட கோர் ப்ராடக்ட், அதாவது டேன் நைக் மிஷின் அப்படிம்பாங்க. இது ஒன்ஸ் வந்து ஃபேப்ரிக்கை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை ஷேப் எடுக்கிறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நான் ஆல்மோஸ்ட் திருப்பூரில் ஒரு 100-120 மிஷின் பக்கம் கொடுத்துருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 1 lakh ப்ளஸ் டேக்ஸ் வருங்க. ஓகேங்க. தென் இது வந்து எங்களோட ஸ்ட்ரைட் நைஃப் மிஷின் அப்படிம்பாங்க. கேஎம் அப்படின்ட்டு இது கம்ப்ளீட் ஜப்பான் மேக்கிங்க. ஸோ இது வந்து நிறைய மிஷின் நாங்கள் திருப்பூரில் சப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபேப்ரிக் இன்ஸ்பெக்ஷன் மிஷின்.
ஸோ இதில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒன்ஸ் காம்பேக்டிங் வந்து ஃபேப்ரிக் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ரிலாக்ஸிங்காக. ஸோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வந்து ஆஃப்டர் பிஃபோர் கட்டிங்க்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுங்க. இதில் நீங்கள் ரோல் டு ரோலு, ரோல் டு ஃபோல்டு, ஃபோல்டு டு ஃபோல்டு எந்த ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் கலர் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் இதில் ஐடென்டிஃபை ஆயிரும். ஈஸியாக ரிலாக்ஸிங் மெத்தட் ஆகும். ஸோ இதோட காஸ்ட் வந்து ஆமாம். ஸோ இதோட காஸ்டிங் வந்து பார்த்தோம்னா 2,40,000 ப்ளஸ் டேக்ஸ் வருங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரெட்டிங் மிஷின் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் திருப்பூரில் மட்டுமே ஒரு 30 கம்பெனிக்கு மேலே கொடுத்துருக்குங்க. 30 ஸ்ப்ரெடர் கட்டர் ப்ளஸ் 65 ஸ்ப்ரெடர் பக்கம் ஓடிட்டுருக்கு. இதுவும் லீடிங் கம்பெனிஸ் பூமரு, பூமெக்ஸுங்க, ஈசா கார்மெண்ட்ஸ், நினதானிக்ஸு, அப்புறம் அது போக வந்து பார்த்தோம்னா எஸ்என் எக்ஸ்போர்ட்ஸு, மாருதி கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லீடிங் கம்பெனிஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மற்ற பிராண்டு கட்டரை கம்பேர் பண்ணும்போது இதோட பார்ட்ஸு கன்சியூமபிள்ஸோட ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா 1,00,000 பீஸ் வரையும் நீங்கள் அண்டர் கார்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் டிஷர்ட்ஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு 25,000 to 30,000 பீசஸ் வந்து இந்த பெர் டேயில் கட் பண்ண முடியுங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பூருக்குள்ள மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஹியூமன் லேபர் ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்குங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம ஆட்டோமேஷன்ஸ் போகும்போதுங்க அந்த லேபரிங் ப்ராப்ளம் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆயிருங்க. ஸோ உங்களுக்கு பெர் டேக்கு என்ன டார்கெட் நீங்கள் அது வச்சுருக்கீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸில் ரொம்ப சீப்பாக இருக்கிறது அப்படிங்கிறனால எங்கள் மிஷின் இப்போ வந்து திருப்பூருக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10 கட்டர்ஸ் வந்து திருப்பூருக்குள்ளே கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் வந்து நல்லா புக்கிங் இருக்குங்க. ஸோ ஸ்டால் பார்த்து புக்கிங் பண்ணுறவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய காத்திருக்கு. உடனே ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர். ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜி கொண்டு வர எல்லாமே அந்த ஏர் மூலமாக நம்ம ஆக்சுவலி இந்த மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆஃபீஸ்லேயும். ஸோ சார் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபில் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், வேணும்னா நீட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணி தரோன்னு சார் சொல்லிங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டைப் உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் லோ எண்ட்லேருந்து ஹை ரெண்ட் வரைக்கும் எல்லாமே வித் ஃபினான்ஸ் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் இதை வாங்குன்னு சொல்லலை, அவங்க நீட் இருந்தால், ஏன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறத வந்து பார்த்து உங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். என்னென்னா வந்து ஏன்னா எல்ஜி மட்டும் நிறையா விதமான நீட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு இது எம்டி சார். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ சார். ஸோ போனோன்னே நமக்கு ரெஸ்பான்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் நிட்டிங் மிஷின். ஸோ சார்கிட்ட பேசின வரைக்கும் ஸோ சின்ன டயர்லேருந்து பெரிய டயர் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சார் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ நல்லா போடுங்க, மேபி வராதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எனக்கு மிஷினில் ஆன் பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்ன டயா இருக்குங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா வியூவர்ஸு மேபி வராதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இது கொஞ்சம் இதாக சார் தான் ஆன் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டு, ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 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 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயங்கள். ஸோ இது மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஒரு வீடியோ இருக்குன்னு தோணும். ஆக்சுவலி இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நேராக ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா எக்ஸ்பிளைனும் கொடுக்குறாங்க. அவங்க சொன்னது அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதவா கன்சல்டன்ட். இவங்க ஆக்சுவலி வந்து நம்ம அந்த நிட்டிங்கோட மிஷின்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சார்கிட்ட பேச முடியல, பட் எனக்கு கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் எனக்கு சரியாக தெரியல. வேணுங்கிறத வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் தங்கவேல் சார் கூப்பிட்டு பேசிக்கிங்க. இது செனாரோ ஸ்ட்ரீட் ப்ரைவேட் லிமிட்டடாக. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃப்டர் பிரிண்டிங்க்கு அப்புறம் உண்டான ப்ராசஸிங்கோட நிட்டிங்கோட முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அந்த ரிலாக்ஸ் பண்ணி அதோட ப்ராசஸிங் எல்லாமே கொடுத்துனா எக்ஸ்பிளைன் பண்ணார் சார். ஸோ இவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிக்டா நம்ம டெக்ஸ்டைல் நிட்ரோக்கு வராதவங்களுக்கு வந்து இதை பார்த்துங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல். ஸோ பிரிண்டிங் அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம என்னென்னா ரோல் ஃபார்மில் அடிக்கிறப்ப வந்து
நம்ம எப்போ வேணால் வெட்டிக்கலாம். ஸோ பேனல் ஃபார்மில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸோட பேட்டர்ன் கட்டிங்கோட லேசர் மிஷின் தான். ஸோ இது வந்து பேட்டர்ன் கொடுத்துட்டோம்னா ஸோ இப்படி தான் கட் பண்ணி மிஷினே எல்லாம் சென்சர் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா கட் பண்ணி உங்களுக்கு பேனலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபேப்ரிக் வைண்டரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. பட் சின்ன சின்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பாலா இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூனிட்டுக்கு தேவையான அந்த டேபிள்ஸ் சின்ன சின்னங்கிற மீன்ஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு லாக்கர்ஸ் ப்ளஸ் அந்த லைட்டிங் டேபிள் செக்கிங்கு அந்த ட்ராலி எல்லா விதமான இதுவும் பண்ணுறாங்க. ஸோ சார்கிட்ட பேசின வரைக்கும் நீங்கள் மெயினாக அவனுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை கொடுக்குறேன், வேணுங்கிற வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ட ப்ரௌச்சர், அந்த ப்ரௌச்சர் உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன். வேணுங்கிறவங்க வந்து கூப்பிட்டு கேட்டு நீட் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஸோ அதை நான் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிடிபி பிரிண்டிங் மிஷின் சொல்லுவோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம டெக்ஸ்டைலோட ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். இது எப்படின்னா டிடிபிங் மீன்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன லோகோ பேட்ச் ஒர்க் எல்லாமே நம்ம ஃபிலிம் மூலமாக எடுத்து டேரெக்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். நம்ம சப்ளிமேஷனில் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிற மாதிரியே தான் இது நம்ம சிஎம்கே கலர் வச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டெமோவில் வச்சது பார்த்தா லேசர் கட்டிங். ஸோ சின்ன சின்ன லெட்டர்ஸு நம்ம சைன் மூலமாக பண்ணுறது லேசர் கட்டிங் மூலமாக இங்கே எல்லாமே பண்ணி டெமோக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான நம்ம டெமோ வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த பிரிண்டில் மிஷினில் பிரிண்ட் பண்ணால் கூட அந்த லேபிள்ஸ் ப்ளஸ் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் இது சொன்னேன் இல்லைங்களா, சோலா சாரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சப்ளிமேஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சப்ளிமேஷன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற உண்டான மிஷின் தான். பேப்பர்லேருந்து இன்னொரு ஃபேப்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மிஷின் ப்ளஸ் நம்ம காலர் லேபிளாக கொடுத்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அது சின்ன சின்ன லேபிளும் இது மூலமாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சின்ன சின்ன மிஷின் பிரிண்ட் பண்ணுவோம். அது பழைய மெத்தட் தான், இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் சின்ன நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அது தேவைப்படும். இது வந்து எஸ்பிஜி பிரிண்டிங் மிஷின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்ட் மிஷின் தான், டேரெக்டாக ஃபேப்ரிக்கல் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ சார்கிட்ட பேசின வரைக்கும் அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம், உங்களுக்கு லோன் மூவ் பண்ணித்தரோம். பிக்மெண்ட் இங்க் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்கொயரிங் மிஷின் இங்க்கு உங்களுக்கு டெமோவில் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பிரிண்டிங்கோட அந்த பிரிண்ட் பண்ணோட ஃபேப்ரிக்கும் டெமோவில் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபீல் வைஸ் உங்கள் பிக்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண மிஷின் தான். ப்ளஸ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அடுத்து இஎஸ்எஸ் எல்எல் ட்ரேடர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங் டேபிள் செக்ஷன், ஸோ உங்களுக்கு அதை வாஷிங் ஆக்சுவலி ஃபேப்ரிக் வாஷ் பண்ணி பார்ப்பாங்க பையர்ஸ் எல்லாமே, அது மூலம் ப்ராசஸ் ப்ளஸ் கம்பல்சரி வச்சுருந்தாங்க. சார்கிட்ட பேசின வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க, கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம திருப்பூரில் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் சர்வீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக. The offer, how basic concept here and we are perfect. அதான் சார், இது வந்து எய்தர் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ், ஸோ மேட் இன் ஜெர்மனி. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஸ்னிட்டிங், ஸ்பின்னிங் அப்ளிகேஷன்ஸ், ஏர்செட் வீவிங் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ கெய்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எனர்ஜி சேவிங்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியன்ட் டு கஸ்டமருக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். எனர்ஜி சேவிங் இல்லாமல் லாங் லைஃப் வரும். மற்ற கம்ப்ரஸர் ஒரு 5 year லைஃப் வரும், இது ஒரு 10 to 15 years வரும். ஸோ இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது CSD 90 மாடலுங்க. ஸோ இது வந்து கம்ஸ் வித் 60 HP மோட்டர் கெப்பாசிட்டிங்க. இது கெய்சர் வந்து 100% மேட் இன் ஜெர்மனிங்க சார். இங்கே இந்தியாவில் எந்த ஆல்ட்ரேஷனோ அசம்பிளியோ ஒன்றும் பண்ணுறதில்ல. மற்ற கம்ப்ரஸர் சப்ளையர்ஸ் எல்லாமே இந்தியாவிலே பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் மெஷின்ஸ் வந்து ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டு 22 years நம்ம ஃபீல்டில் இருக்கோங்க. ஸோ இதுக்கான டீலர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக 10 years நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த என்கொயரியாக இருந்தாலும் எனி டைம் நீங்கள் பர்டிகுலர் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சர்வீஸ் திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா ஸ்டேஷன்லாம் அவைலபிள் இருந்து நம்ம கேரளாவில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரணும். தேங்க்யூ. அடுத்து சாந்தி ஏர் கூலிங் சிஸ்டம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் கூலிங் சிஸ்டம்னா ஒரு சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் வரைக்கும் நம்ம அதை ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி வெளியே அவுட்புட்டாக வெளியே கொடுக்குறக்கு உண்டான எல்லா மிஷின்ஸும் ஏசி ப்ளஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சார் கேட்ட வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம திருப்பூர் சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட ப்ரௌச்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாய் சார், இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ட்ரேடிங்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஷினரிஸ் மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கலாம் பாருங்க. எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸு அப்புறம் இந்த மாதிரி பேக்ஸு எல்லாமே நாங்கள் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்குறோம். மிஷினரி நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அந்த இதை பண்ணிருக்கோம்.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வாங்க சார். இதில் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து ஆரி ஒர்க்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 2000 டிசைன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். 2000 டிசைன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி பென்ட்ரைவ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை வந்து அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. அது ஆக்சுவலாக மிஷின் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs to 5 lakhs வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 3 lakhs அப்படின்றப்போ உங்களுக்கு நார்மல் பட்ஜெட் தான். ஸோ உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களோட மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லாமே எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்ஸு, சாரீஸு, ப்ளவுஸு, நீங்கள் என்ன கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தேவையோ அதை மட்டும் இன்புட் பண்ணிட்டு அதை ப்ரோக்ராமோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைச்சிடும். தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் முகமது ஹாரிஸ். சைல்டு வரேன். நான் வந்து எம்ப்ராய்டரி ஃபேஷன் டிசைனர். ஆக்சுவலாக கவர்மெண்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கம்ப்யூட்டர்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறதுன்றது கற்றுக்கொடுங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது பாகுபலி எம்ப்ராய்டரி மிஷின்ஸு இது லேட்டஸ்ட் அட்வான்ஸான மிஷின். இது ஆல் இன் ஒன் இன் ஆல்னு சொல்லலாம். இந்த மிஷினை இந்த மிஷினில் வந்து 12 கலர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினை பார்க்கலாம், ஒரு மிஷினை பார்க்குறேன். இதில் 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸுமே வந்து நார்மல் ஓடும். 12வது கலர்ஸ் வந்து டபுள் சீக்வன்ஸ், டபுள் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரி ஒர்க் இருக்குது. ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறாங்களோ அந்த அதுக்கு ஈக்குவலான இருக்கும் இந்த மிஷினு. இதுதான் லேட்டஸ்ட் அட்வான்டேஜான மிஷின். இது உள்ள யூஸ் பண்ணுற எல்லா பார்ட்ஸுமே வந்து ஜப்பான் டெக்னாலஜியோட வச்சு யூஸ் பண்ணுற அந்த பார்ட்ஸ் இது இந்த மிஷினு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா டபுள் சீக்வன்ஸ், அதாவது 3mm அண்ட் 5mm சீக்வன்ஸ் வரும். தென் இதில் வந்து 4mm பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4mm பீட்ஸுன்றது இந்த ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து 2mm பீட்ஸு. இங்கே இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதில்ல. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸும் அடிக்கும், பீட்ஸும் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ஏரியா வந்து 480 ஒரு ஃபுல் ப்ளவுஸும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். அது எல்லாமே நார்மல் எம்ப்ராய்டரி எதாக இருந்தாலுமே மிரர் ஒர்க்கு அதுவும் பண்ணிக்கலாம். நீங்கள் மிரர் ஒர்க்கு சாம்பிள்ஸில் எதுவும் வேறு ஒர்க்கு பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். மிரர் ஒர்க் எவ்வளோ நம்ம மிஷின் சேல்ஸும் பண்ணுறோம். நம்ம டிசைனிங் கிளாஸ் எடுக்கிறோம், டெமோவும் கொடுக்குறோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஓகே, மிஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே சென்னை திருப்பூர் அவினாசியில் இருக்குது நம்மளுடைய ஆஃபீஸு, மெயின் ஆஃபீஸு. நம்ம வந்து சென்னையில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், டிசைனிங் கிளாஸ் அண்ட் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கிளாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். திருப்பூர்லேயே இருக்குது. என்ன கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு நோ ப்ராப்ளம். அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு பார்த்தீங்க செய்ய இந்த டிசைன்ஸ்லாம் வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸு. இது எல்லாமே இது எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டோன் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் மேனுவலாக. அப்படி இல்லாட்டி இதில் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த கேப் விட்டுவிடுவோம். இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் டிசைனை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஃபோட்டோ கன்வெர்ட்டர் கூட வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வேணும்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம பென்ட்ரைவில் பண்ணிட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்மளோட ஃபோட்டோ வேணுனாலும் யார் ஃபோட்டோ வேணாலுமே ஜேபேஜில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை இதில் நோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கும். டிசைன் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. இது ஆட்டோ ட்ரேசிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்டோ பஞ்சிங்கே பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸோட இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபோட்டோஸு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு இதெல்லாம் ஃபோட்டோ பண்ணது தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இருக்குது. அந்த இதுக்கு பாருங்கள், அந்த ஃபோட்டோஸு அது பாருங்கள். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த ஃபோட்டோ சாஃப்ட்வேர்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். இதை மேனுவலாக பண்ணோன்னா ஒரு 2 நாள் ஆகும். டிசைன் டெவலப் பண்ணோன்னாக்கா நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணலாம். இதே இதில் ப்ளே பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் இமேஜில். ஸோ இந்த கான்செப்ட் உள்ள மிஷினோட இது வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. இது 5 lakhs வித் ஜிஎஸ்டியோட. இது வந்து 3 வருஷம் நாங்கள் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். 3 years மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி கொடுக்குறோம் இந்த மிஷினுக்கு. இதுக்கு அடுத்த அதுக்கு முன்னாடி பிடிஎன் மாடல்னாக்கா சேனலின்னு சொல்லுவாங்க, இது கார்டிங் சொல்லுவாங்க. அந்த மிஷினுக்கு வந்துடும். இது வந்து கார்டிங் மிஷினு. இந்த மிஷின் கார்டிங் மிஷின் அதே தான். 12 கலர்ஸ் வரும். அந்த 11 கலர்ஸ் ப்ளஸ் 12வது கலர்ஸ் வந்து கார்டிங் வரும். இந்த கார்டிங்கிறது செயின் ஸ்டோன் பால் செயின்.
இப்போ ப்ரொடக்ஷன் ஓடிட்டு இருக்குது. இந்த பால் செயின் வந்து ஓடும். இப்போ இந்த பால் செயின் இல்லை இது வந்து ரன்னிங் ஆகும். இந்த பால் செயினை வந்து 2 mmலேருந்து 5 mm வரைக்கும் நீங்கள் 4 mm வரைக்கும் ஓட்டிக்கலாம் பால் செயினில் நீங்கள். இது வந்து காஸ்ட் வந்து 4 lakhs வரும் இந்த மிஷினு. 3 years மேனுஃபேக்சர் வாரண்ட்டி எல்லாமே. இங்கே அவினாஷியில் பூஜா இன்ஜினியரிங் சின்ஸ் இருக்குது. அங்கே நம்ம சர்வீஸ் வந்து அவங்க எங்கள் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே சர்வீஸ் டீம் தான். இங்கே எல்லாமே சர்வீஸ் டீம்ஸ் தான். இங்கே இருக்கும் எல்லாமே சர்வீஸ் டீம் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாமே சென்னை, கேரளா, இங்கே பெங்களூர் எங்கே இருந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறோம். 3 years மேனுஃபேக்சர் வாரண்ட்டி கொடுக்கறதால 0 காஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து எந்த பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இதோடைய கெப்பாசிட்டி அந்த அளவு. ஏன்னா இது மல்டி பேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஹெல்த் இருக்கும். இந்த மல்டி ஹெல்த் ரெடி பண்ணுறவங்க தான் இதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதோடைய கெப்பாசிட்டியோட இந்த மிஷினை ரெடி பண்ணுறாங்க அவங்க. அந்த அளவுக்கு அதோடைய வசன் அதோடைய எடை அதோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ வைப்ரேஷன் வராது. எவ்வளோ ஸ்பீட் ஓடினாலும் 1200 RPMல ஓடும். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ப்ளோஸ் 5 ப்ளோஸ் அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ ஆமாம் ஒரு ப்ளோஸுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 1000 வச்சிங்கன்னா கூட 5 ப்ளோஸுக்கு 5000 ஆச்சு. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து 1 lakh மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம். குறைஞ்சபட்சம் 1.5 லட்சமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். தேங்க்யூ சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டோன். ஸோ பேண்டோன் உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஃபீல்டு சொல்ல தேவையில்லை. கலர் மேட்சிங் கேபினெட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபேண்டோனோட எல்லா பிஎம்எஸ் சிஎம்ஒய்கே எல்லாவோட பேண்டோன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டெமோக்கு வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற வந்து நம்ம சாரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ். இது என்னென்னா உங்களுக்கு ஒரு டெமோ ஒரு பெரிய யூனிட் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு யூபிஎஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கு உண்டான டெமோ சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆன்லைன் யூபிஎஸ்ன்னு சின்னலேருந்து பெரிய யூனிட் வரைக்கும். ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க வேணும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து விஎன்ஏ டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நம்ம யூனிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைனல் பையர் இன்ஸ்பெக்ஷனுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் அவங்க பண்ணித்தராங்க. ஃபேப்ரிக், ஓவன் கண்டிஷன், குவாலிட்டி, லேப் டெக்னீஷியன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேணுங்கிற வந்து கன்சல்ட் பண்ணி இவங்க சார்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல சர்வீஸாக இருக்கும். ஸோ நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேணுங்கிற வந்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கணினி டெக்னாலஜி. ஸோ இவங்க என்னென்னா மெயினாக வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம எது போனாலும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குகிறோம் அந்த சின்ன சின்ன போர்ட்ஸ். ஸோ அவங்களோட எல்லா சர்வீஸுமே பண்ணி தராங்க. ஏன்னா நம்ம போர்ட்ஸ் போச்சுன்னா எடுத்து போட்டு புதுசாக மாற்றுறோம். இவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இது ஆக்சுவலி மெயினாக ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ வேணுங்கிற வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். மொட்டை வெயில். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஃபைனலாக வந்து நான் நெட் விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி டெக்ஸ்டைல் வராதவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கான்டென்ட் ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ தான் கேட்டுருந்தேன். தேங்க்யூ.